செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். 40க்கு 40 என்ற வெற்றியால் தமிழ்நாட்டிற்கு என்ன லாபம் என்று கேட்பவர்களுக்கு இந்த வெற்றிதான் மத்தியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கான கடிவாளம் என்பது நன்றாக தெரியும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். வரும் 15ஆம் தேதி கோவையில் நடைபெறக்கூடிய அந்த முப்பெரும் விழாவை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்திலே அவர் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இது திமுகவிற்கு மட்டுமான விழாவோ, அந்த தோழமை கட்சிகளுக்கு மட்டுமான விழாவோ அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான விழா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வெற்றி பாதையில் தொடர்ந்து பயணிக்க கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழாவையும் 40க்கு 40 என்கிற மகத்தான வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் உங்களில் ஒருவனான எனக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் கோவையில் முப்பெரும் விழா நடைபெறும் என ஜூன் 8ஆம் நாள் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஜூன் 15ஆம் தேதி கோவையில் முப்பெரும் விழா நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் என குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் வெற்றிகளின் மூலமாக 40க்கு 40 என்ற முழுமையான வெற்றியை நாங்களே எதிர்பார்க்கவில்லை என்றனர் எனவும், நான் எதிர்பார்த்திருந்தேன் என்று அவர்களிடம் தெரிவித்தேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உறுதியாக நான் எதிர்பார்த்ததற்கு காரணம், கலைஞரின் உடன்பிறப்புகளான நீங்கள் நிச்சயம் இந்த முறை முழுமையான வெற்றியை பெற்று தருவீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் எனவும் தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையிலே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களில் நடைபெற்ற பல சம்பவங்களையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து இதே போன்று உழைக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும், குறிப்பாக அடுத்த காலத்திற்கு ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது விக்கிரவாண்டி தேர்தல், அந்த இடைத்தேர்தல் எதிர்கொள்ளவிருக்கின்றோம், எனவே அங்கு நம் தொடர் வெற்றியினை உறுதி செய்தாக வேண்டும் எனவும், அதனைத் தொடர்ந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் களம் உள்ளது எனவும், எல்லாவற்றுக்கும் மேலாக 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திற்கு நாம் இப்போதே ஆயத்தமாக வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.